ஹல்லேலூயா. இந்த சத்தமாலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனாம் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக சபைகளிலே தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாய் தேவன் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த சபையிலும் தேவனை பேசும்படியாக என்னை கொண்டு தேவன் வெளிப்படும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுனாலே நான் பெரிய பாக்கியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போவதற்கு முன்பதாக பரலோக பிதாவே, தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இப்படி சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது போல நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு அப்படியா விட்டுவிடாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, அடியனை மறைத்து தேவன் பேசுகிறாங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் இந்த வார்த்தை விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இது முதல் தடவையாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து மீண்டும் தேவனை அழைப்பார். தேவனுக்கு சித்தமானால் இதுவே எனக்கு கடைசி தடவையாக இருக்கும். எல்லாமே அவருடைய சித்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அதிகமாக அநேக இடங்களில் போன உடனே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் வற்புறுத்தி இங்கே வந்திருந்தாலும், தற்செயலாக நீங்கள் வந்திருந்தாலும், யாரோ ஒரு தடவை எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, வந்து பாருங்கள், ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டு வந்திருந்தாலும் நான் தயவாய் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய சபையிலே, என் ஊழியத்திலே, என் அனுபவத்திலே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் அநேக இடங்களுக்கு சொல்லுவது உண்டு. வந்துட்டீங்களா? இந்த கட்டை, இந்த பாஸ்ட் மண்டலங்களை போட்டு 3 வரைக்கும் இந்த சபையிலே இருப்பேன் என்று தேவ சமூகத்தை வாக்குறுதி கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரே சபையிலே நிலைத்திருங்கள். பாஸ்ட் கோச்சுக்கிட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு வரலாலும் சரி, உங்களுக்கு விசாரிக்கலாலும் சரி, என்னென்ன கேட்கலாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆலயம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது உங்களுடைய வீடு. அவர் என்ன சொல்லிட்டாரு? இது சகல ஜனங்களுக்கு என்னப்படும்? ஜபவிழா என்னப்படும். ஹல்லேலூயா. அவர் வீடு தான், ஆனாலும் நம்ம வீடு நம்ம சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், தாய் தகப்பன் ஒரு சபைக்கு போகிறாங்க, அடுத்த சந்ததி அவன் பிள்ளைகள் சபைக்கு போகிறாங்கன்னு கிடையாது. அம்மா ஒரு சபைக்கு போவாங்க, அப்பா ஒரு சபைக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு சபைக்கு போவாங்க. கடைசி போவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க, பாதி வேலையை நின்று போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால், என்னுடைய சபையில், என் குடும்பத்திலே நான் அனுபவப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே தேவ பிள்ளைகள் சபைக்கு போகிறவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிறு பிள்ளை வந்திருக்கிறாங்க, இவருடைய தகப்பன் மாதிரி வந்திருக்கிறாங்க பார்த்தா வந்திருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இங்கே வருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் கடைசி வரை வருவாங்க பார்த்தா கிடையவே கிடையாது. எந்த சபையிலும் கிடையாது. இன்றைக்கி பாரம்பரிய சபைக்கு போங்க, அந்த பிள்ளை சொல்லுவாங்க, நாங்கள் 3-4 தலைமுறை இந்த சபையில் நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். யார்? எங்கள் வயசான பாட்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தாத்தா சபையில் என்ன பண்ணியிருப்பாங்களாம்? உறுப்பினராக இருந்திருப்பாங்களாம். உடனே 5-6 தலைமுறைகள் அந்த சபையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ஒரு தலைமுறையாவது ஒரு சபையில் நிலைத்திருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த சபையில் திருவிழா எடுக்கிறதுக்கு, அந்த சபையில் இப்போ ஞானசபை எடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் வந்து அடக்காரதை கூட ஒரு 3வது காரியம் ஒரு பாஸ்டர் பண்ணுவார். அதில் இந்த சபையிலே நாம் நிலைத்திருக்க முடியலன்னா பரலோக ராஜ்யத்தில் போய் எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும்? எப்படி நம்ம போக முடியும்? எதுவான நடக்கட்டும், நீங்கள் ஒரு உறுதியான ஒரு தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் நீங்கள் வந்துட்டீங்களா? அதோடு விட்டுடுங்க. இனி என் சந்ததிகள் எல்லாம், என் பிள்ளை இனி வரப்போகிற சந்ததிகள், பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் எல்லாரும் இந்த சபையில தான் நாங்கள் நிலைத்திருப்போம். நீங்கள் தான் எங்களை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா.
நீங்கள் அந்த உடன்படிக்கை நீங்கள் தேவனோடு பண்ணி ஒரு சந்ததியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா, ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் பேசுகிறேன். ஆண்டவர் வாக்கு தத்தம் யாருக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு தான் தேவன் கொடுத்தார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை யார் சுதந்திரித்துக் கொண்டார்னா யாக்கோபின் குடும்பத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஏன்னு சொன்னால் ஆபிரகாம் ஒரு சந்ததி, அந்த சந்ததியை தாண்டி ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த கானான் தேசத்தை அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்த இத்தனை சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 4 சந்ததியை கடந்த பிறகுதான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு மாசமான வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அந்த மாசமே நிறைவேறும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இவர்கள் எத்தனை வருடங்கள் காத்து எத்தனை சந்ததி இவர்கள் கடந்து வந்தார்கள்? யாராவது யோசித்து பார்த்தீங்களா? உண்மையா சொல்றேன், உங்க சந்ததியை நீங்கள் இந்த சபையை நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் சொன்னா அந்த உடன்படிக்கையை கொண்டு உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், தாய் தகப்பன்மார் சொல்றேன், பாட்டிமார் சொல்றேன், நீங்க இந்த சபையை நிலைத்திருப்பீர்கள் சொன்னா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுக்கதான் நடக்குது. என் சபையில 40 பேர் கிட்ட இருந்தாங்க. 15 வருஷமா இந்த வயசு பிள்ளைலேருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் வந்து வருத்தப்பட்டு சொல்றேன், இன்னைக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. அது 30 குடும்பம் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? வேலை சபைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. அதை வருத்தப்படலை. ஏன்னு சொன்னா அவர்கள் அங்க போய் என்ன பண்ண போறாங்க? அந்த ஒரு சபையை போய் என்ன பண்ண போறாங்க? ஆராதனை தான் பண்ண போறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இங்கதான் ஆராதனை. அப்ப என்னன்னா இங்க தேவனை மனமடி உண்டாக்கி, இங்க தேவனை மறுதலித்து, இங்க தேவனை தூஷிக்க செய்து, இன்னொரு இடத்துல போய் தேவன் என்ன பண்றாங்க? ஆராதனை செய்யறாங்க. இன்னைக்கு அவிசுவாசி பேசுது. இந்த சபை விட்டு அந்த சபைக்கு போகுது. புறஜாதி பேசுறாங்க. புறஜாதிகள் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்கள் அவங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு அந்த சபையில்? அங்கே என்ன ஆயிடுச்சு? ஒன்று காதலை கேட்டால் போதும், அதுக்கு மூக்கு, வாயு, காது எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது பிசாசு செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், நெருக்கடிகள் எது நடந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் போகாதீர்கள். ஹல்லேலூயா. நிலைத்திருங்கள். அது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னால் நம்ம அதுக்கு கேட்கவே கிடையாது. பாஸ்டோட சொல்லிட்டா, யாராவது சொல்லிட்டு, யார் விசுவாசியே பேசிட்டா போதும். நீ ஒரு அணையன் சபையில் கிட்ட 60 பேர் 70 பேர் வருவாங்க. இந்த 60-70 பேர் யார் தெரியுமா? அந்த நியூவருக்கு மட்டும் வருவாங்க. ஆமாம் பாஸ்டர், நியூவருக்கு மட்டும் வருவாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் 15 வருடம் வாரம் அந்த விசுவாசியை கட்டி மேய்ச்சதுக்கு அவங்கள விட நான் இவங்களை மேலாக நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு பாஸ்டர் போய் இந்த வருஷத்துக்கு வராங்க ப்ரேயருக்கு. அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, நாங்கள் கறி சோறு போடுறோம், அதே ஆடு வெட்டுறோம், திருப்பழா பண்ணுறோம், சாப்பிட்டு அங்கேயே தங்கிடுங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பலப்படுத்துது பாஸ்டர். வருஷத்துக்கு ஒரு தடவை வர சபைக்கு உடம்பு கொடுக்குறோம், எல்லாம் செய்வேன். அவங்க சொன்னாங்க, என் பேர் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலும் அந்த காலை பாச சபைக்கு தான் நான் போவேன், வேற எங்கேயும் நான் போக மாட்டேன். என்னை யாரும் எந்த சபைக்கு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னா பாருங்க, கை தட்டி ஆன நாமத்தை மதிப்படுத்துங்க. வருஷத்துல ஒரு தடவை சத்தியத்தை கேட்கிறவங்கம்மா, வருஷத்துல ஒரு தடவை சத்தியத்தை கேட்கிறவங்க, நாங்கள் வாரம் சர்ச்சைக்கு போகலாம் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சைக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த சபைக்கு தான் நாங்கள் போவோம், எங்களை எங்கே கூப்பிடாதீங்க ஊழியக்காரர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், 30 பேர் போன உடனே ஊழிய சர்ச்சை நடத்துத்தாரப்பா, நான் அனைவரும் ஊழியர் செய்யணும், அனைவரோட சபை ஊழியர் பண்ணிட்டு வச்சுருந்தேன், இங்கே வானா சொல்லிட்டு விட்டுட்டேன். இவங்க இந்த செய்தியை எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா கேட்டுட்டு வந்தேன். சொன்ன உடனே என் இறுதி அவ்வளோ பலப்பட்டது பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றி வளர்த்து எல்லாம் செஞ்சு 15 வருடமாக செஞ்ச விசுவாசி போயிடுச்சு. ஆனால் ஒரு வருடம் அந்த ஒரு கேலண்டர், ஒரு கேக், ஒரு புடவை, அவன் இருதயத்தில் வேறு உண்மையை கொடுத்துருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. அவங்க போதும்,
யாரும் எனக்கு தேவையில்லை. இவங்க எனக்கு வருஷம் வருஷம் எனக்கு ஜெபிக்கிறாங்க, பண்றாங்க, இவங்களுக்கு போதும். உண்மையா சொல்ற, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த வழியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரணம் தெரியுமா? பிள்ளைகிட்ட தான் சொல்லிட்டீங்க, அம்மா நான் தான் படிக்கல, நீயாச்சும் படிச்சேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் ஒரு வீடு கட்டி ஒரு மெத வீட்டில் என்னால் வாழ முடியல, ஓலை குடிச்சிலே வாழ்ந்துட்டேன், மண் ஓட்டிலே வாழ்ந்துட்டேன், நீ ஏதாச்சும் ஒரு சிமெண்ட்டு பில் தளம் போட்டு வீட்டில் நீ வாழப்பா. யாருக்கு சொல்கிறோம்? பிள்ளைகளுக்கு சொல்கிறோமே இல்லையா? சொல்கிறோமே இல்லையா? அதான் சொல்கிறேன், கொள்ளாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, மாம்சமாக இருக்கிற நாம, கொள்ளாதவர்களாக இருக்கிற நாம, நம்ம எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாம, நம்ம உண்டாக்கின தேவன் நினைக்க மாட்டாரா? கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை ஒரு நல்ல நிலையை ஆசீர்வாதத்தில் கர்த்தர் தேவன் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில்? இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம்னா வீடு, காரு, பணம், ட்ரெஸ்ஸு, வேலைக்கு நல்ல படைத்துணி அப்படி இல்லை. உங்க எதிர்கால சந்ததி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்குமானால அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த நிறைய ஊழியர்கள் வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இல்லை, உலக பிரகாரமா துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சந்ததிக்கு அடுத்த சந்ததி கிடையவே கிடையாது. பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டிய பெரிய ஒரு கடமை என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எப்படிமா தெரியும் ஆண்டவரை பற்றி? அவன் எப்படி தேவனுக்கு உத்தமமா உண்மையாய் பரிசுத்தமா வாழ்ந்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை எப்படி அவன் வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரத்துக்கு கொண்டான்? எங்கே பிறந்தவரை எங்கே கொண்டு போய் ராஜாவா எப்படி மாற்றினாரான்? ஆபிரகாம் சொன்னார் ஈசாக்குக்கு, ஈசாக்குக்கு தன் யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொன்னார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறாங்க? கிடையாது. ஏமா நான் இப்போதான் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சேன். சத்திர மைக்கு இருக்கிற பஸ்ட்டு, கீபோர்டு பஸ்ட்டு, மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கே வராது, நான் கூச்சப்படுவேன். இன்னைக்கு என் பையன் 2 வயசு தான் ஆகுது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாட்டு பாடவே வராது. ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா பாட்டே வராது. என் சபை பிள்ளைகள் தான் பாட்டே பாடுறது, ஒன்லி மெசேஜ் தான் தருவேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் கூப்பிடுவாங்க, ஆனால் பாட்டு பாடைகள் வராது. அவரு பயந்துவே தாய்மொழி எனக்கு பாட்டு வரணும். ஆனால் என் பிள்ளை 2 வயசு தான் ஆகுது, இருக்கிற 10 பாட்டு அவன் பாடுறான். ஹல்லேலூயா. பேச ஆரம்பிக்கிறான், பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு? தேவன் கொடுத்த மகிமை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்தீங்க வாழ்க்கையை பார்த்து தான் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. நினைக்கிறீங்க தானே? உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, உங்களை மாதிரி கூட வருத்தப்படக்கூடாது, உங்க வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பார்க்குறீங்கல்ல? கர்த்தர் எவ்வளவு நினைச்சு பார்த்துருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையை கர்த்தர்களை ஒப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புஸ்தகத்தை எடுத்து வசனத்தை நாங்கள் கடந்து போவோம். நான் சொன்ன இதே விஷயம்தான் வேதாகமத்தில் இருக்குது. இந்த வருஷம் முடிய போகுதுன்னு 4 நாளில் 2026. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வைராக்கியத்தோடு கடந்து போங்க. நான் என் சபைக்கு, என் குடும்பத்துக்கு நான் சொல்லுகிற காரியம், சந்ததியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் விண்ணப்பம் பண்ணுறீங்க? தேவைகள் இதுதான் விண்ணப்பம் பண்ணுறேன். நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா வழிநடத்தும் போது ஆண்டவர் அனுதினம் தேவைகளை அவர் உங்களுக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிச்சுக்கிட்டே, வசனத்தின்படி நடந்துக்கிட்டே, அவருக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்குன்னா நீங்க நினைக்கும் போதே கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் சபையில் ஜெப விண்ணப்பமே இருக்காது, ஒன்று துதி ஆராதனை தான் இருக்கும், அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியது தான் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டார்? ஜெபம் பண்ணுறதுதான். ஜெபன வேண்டுதல். எனக்கு இது வேணும், அது வேணும், அது இது வேணும்.
அதுக்கு தேவன் நம்ம தெரிந்து கொண்ட இல்லை, அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்காக தான் ஆலயத்தில் பாஸ்டர் இவ்வளவு விண்ணப்பம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. இந்த விண்ணப்பம் சொல்வதற்கு முன்னதாகவே தேவனுக்கு செய்து முடிப்பார். என் பையன் ஆக்சுவலாக வந்து என் பையன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முதல் குழந்தை 5 மாசத்துல இது அபாசம் ஆயிடுச்சு. தேவன் முன்கூட்டி எனக்கு வெளிப்படுத்தினேன். யாரும் உஷாராக இருந்தேன். நான் அதை விட்டு மனைவி தனியாக விட்டு நான் அமாவாசை ஜெபத்துக்கு பெங்களூர் போயிட்டேன். கரெக்டாக அந்த அமாவாசை நாள் தான் விசாரித்து கையை வச்சுட்டான். தெரியல, வயிற்றுக்குள்ளே பனிக்கூட உடைந்து 6 நாட்கள் வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இருந்தது, உயிரோடு கூட. நான் திரும்பி வந்த பிறகு டாக்டர் பார்த்த பிறகு தான் சொல்கிற குழந்தை உயிரோடு கூட இருக்குது. ஆனால் அது வெளியெடுத்து தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதை முன்கூட்டி ஆண்டு சொன்னார், தரிசனத்தை காட்டினார். ஆனால் என்னால் அது நிதானிக்க முடியல, அது ஜாக்கிரதையை இருந்துக்க முடியல. நமக்கு என்ன ஆகிட போகுது, நம்ம ஊழியக்காரன் நினச்சிட்டு போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆனால் அதை நான் கீழ்ப்படியலை. டாக்டர் தேவன் அவர் என்ன தரிசனம் சொன்னாரோ அதே தான் நடந்தது. ஆனால் மறுபடியும் எனக்கு 2வது பையன் இப்போ பிறந்தா பார்த்தீங்க, ஒரு பையன் அப்பவும் தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் உஷாராயிட்டமா அவனும் இல்லாமல் போயிருப்பான். ஆனால் கர்த்தரை தூக்கி நிறுத்தி மட்டுமாய் தேவனை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பில்லி சூரிய மாந்திரிகம் செய்வன ஊழியர் நான் நடத்தக்கூடாதபடிக்கு என் சந்ததி இல்லாமல் போகிறதுக்காக எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு வார்த்தையினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்தை வாசிக்கிற 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்பீங்களா? நான் வாசிக்கிட்டோமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படி அழைக்கப்பட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆண்டவர் இந்த உலகத்தையே எதன் அடிப்படையில் அவர் முதல் அடிப்படையில் எது வைத்திருக்கிறார்னா கீழ்ப்படிதல் தான் தேவன் வைத்திருக்கிறார். என் சபையில் ஒரு பொண்ணு இருந்தது. போய் அந்த தொடக்கத்தை எடுத்துட்டு அந்த பாப்பா அந்த தொடக்கத்தை கொண்டு வளர்ந்துருக்கும். போய் தொடக்கத்தை எடுத்துட்டு வாமான்னா போய் எடுத்துட்டு வராது. எதுக்கு பாஸ்டர் கேட்குறீங்க? தொடக்கத்தை என்ன பண்ண போறீங்க பாஸ்டர்? என்ன ப்ரேயர் இருக்கா பாஸ்டர்? என்ன சரி ஒற்றை அதுவே கேள்வி கேட்டுருக்கோம். ஆனால் எடுத்துகிட்டே வராது. நீ ஒண்டியா நீங்களா பெருக்க போறீங்க? இல்லை எங்கள் அக்காலாம் வராங்களா? யாரா வராங்களா? அக்காலாம் வராங்களா? அண்ணனா வராங்களா? டெக்கரேஷன் பண்ண போறீங்களா? அது கடைசியாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வருது. கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு தவிர நான் சொன்ன வார்த்தைக்கு அதெல்லாம் பண்ணல, செய்யவில்லை. பக்கத்து வீடு தான், பக்கத்து வீடு சர்ச்சுன்னா பக்கத்து வீடு. திடீர்னு படி மட்டும் சின்ன ஜட்மெண்ட் போட்டு வந்துடும் சர்ச்சுக்கு. அது ஸ்கூலுக்கு 1வது நடந்தா படிக்குது. நான் ஒரு நாள் கூப்பிட்டு ஏன்னு கேட்டேன். சின்ன பொண்ணு தான், என்ன ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். கல்யாணத்துக்கு போவேன்னு இந்த ஜெட்டி போயிட்டு சின்ன குழந்தை கேட்டேன். வீடு சொந்தக்காரத்துக்கு அனாப்தர் வீடு இங்கே இருக்கிறாங்க. உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு இப்படி போவியா? பஸ்ஸில் இப்படி போவியா? உங்கள் வண்டியில் மொட்டை வண்டியில் இப்படி போவியா? அது மாறிடுச்சு, போயிடுச்சு. அவங்க வீட்டில் அந்த டீமே ஒரு 6-7 பேர். 2 வாரம் வரல ஃபஸ்ட்டு. சரி நானும் தான் போய் கேட்டேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் மட்டும் நிற்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்களாம், அது வெக்கமாக போச்சா? எதுக்கு 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு அதுக்கு வெக்கமாக போச்சா? 4 வாரம் சபைக்கு வர டீமு. நான் போய் என்ன பண்ணுறேன்? சாரிமாங்க. வேறு என்ன பண்ணுறது? சாரிமா. இன்னைக்கு ஒருத்தர் டீமாக வந்தால் ஒருத்தர் எதாவது சொல்லிட்டா அந்த டீம் என்ன பண்ணுது? நின்றுது. பாஸ்டர் காதுக்கு இப்போ மெயில் போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும். அந்த மெயில் பற்றி அவர்கிட்ட பதில் கொடுக்குறதுக்கு 1 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே அது வேற என்ன போயிட்டு எனக்கு கேட்கல, விசாரிக்க. உண்மை சொல்கிறேன், இது நல்லதுக்கே இல்லை.
யாருக்கு நமக்கு நல்லதே கிடையாது. உனக்கு பார்க்கறதுக்கு நல்லா தெரியும், விசாரிக்கல போறேன். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் எங்க போறேன்னு தெரியாம அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் கடந்து போனான். அல்லேலூயா. அப்பா என்னை கூப்பிட்டீங்க, எங்க கூப்பிட்டு போறீங்க? ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்டாரா? இல்ல, அவர் சொன்ன வார்த்தைக்கு போதான் போறான். ஒரு வார்த்தை என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவன் அறியாமல் புறப்பட்டு போனான். பாஸ்டர் உங்களை ஃபோன் பண்ணி டக்குன்னு வாங்கம்மா, ஒரு 5 நிமிஷம் வாங்க கூப்பிட்டாங்க. என்ன பாஸ்டர் ஜெனி கூப்பிடுறீங்க, என்ன விஷயம்? வீட்டிலேருந்தே கேள்வி கேட்கறது. யாராவது பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒடையாந்து நான் பாஸ்டர் கேட்டீங்களா? கேட்கமா, என்ன பாஸ்டர், எது பாஸ்டர், எது பாஸ்டர், 5 நிமிஷம் வர ஏன்னு சொன்னால் கீழ்ப்படிதல் அதுதான் இருக்குது. கீழ்ப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது சாதாரண நீ சொல்லுங்க, சாதாரண நீ சொல்ற இல்லை, அதில் பெரிய ஆசீர்வாதத்தை கருத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியாது. கீழ்ப்படிந்த பிறகு தான் அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அதை நிதானிக்கிறது பாருங்க, உணர பாருங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்வார், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்த கர்த்தரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான், அறியாமலே புறப்பட்டு போனான். 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. பரதேசியாய். இன்னைக்கு நாம விரும்புகிற, நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஜபம் பண்ண உடனே பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அது நிஜம்தான். ப்ரேயர் பண்ணிட்டு அதை எடுத்து போனால் ஆண்டவர் செய்யணும். அதுதான் ஜபம், அதுதான் ஜபத்தினுடைய வல்லமை. ஆனால் அந்த ஜபத்துக்கு வல்லமை வரணும்னா கீழ்ப்படுதல் எவ்வளோ உறுதியாக இருக்கு, ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. நிஜம் அதுதான். எங்கள் அப்பா, நான் நல்ல ஒரு செட்டிலான ஃபேமிலி தான். 15 வருஷமாக உழை செஞ்சுட்டு இருக்கேன் சார். 15 வருஷமாக நீ தனியாக போ தானே சொன்னார் ஆண்டவர். நீ தனியாக போய் ஊழியம் பண்ணு, தனியாக போய் ஊழியம் பண்ணு, வீட்டு விட்டு போக சொன்னார். நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா நல்லா கவனிப்பாங்க, என் ஊழியர் அம்மா நல்லா வேலை செய்கிறவங்க. எங்கள் அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணியிருந்தேன், குடும்பத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். நான் தனியாக போகல. கஷ்டம் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணி வச்சார், ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தைய அவங்க தான் சாக வச்சார். நான் உண்மையாக சொல்கிறேன், பேசப்போ தான் சாக வச்சார். குழந்தைய சாக வச்சாரா? எனக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு விரோதத்தை உண்டு பண்ணிட்டாரா? எங்கள் அம்மானு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அவர் சாக வச்சாருன்னா அவரும் தான் சொல்லி அவரே சொல்லல, நான் செய்யல, அவர் பண்ணிட்டேன். நான் கேட்கல, கேள்விப்படல. நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பையன் இல்லை, ஊழியக்காரர்கள் வச்சானா கேட்டுருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்வாங்க. நானும் அவங்க உடன்பட்டு போயிடுவேன். சரி அம்மா பார்த்துருக்காங்க. அவங்க நான் சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே, நான் சொல்லி அம்மாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இனி இந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்கள் செஞ்ச பாவம் அக்கிரம துன்மார்க்கம் எல்லாமே உங்களோட போயிட்டோம். என் தலைமையில் என்ன பண்ண மாட்டேன், விடியக்கூடாது. ஏன்னா அத்தை பிள்ளை என் சந்ததி இருக்குது. அதனால் நீங்கள் செஞ்ச எதை வசனம், தாய் தகப்பன் செஞ்ச பாவம் எல்லாமே யார் மேலே வந்து விடிங்கன்னா அவன் சந்ததி மேலே வந்து விடியும். அது நிஜம். நான் பார்த்துருக்குறேன், நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பிலாத்து கை கவர்றது போல நீங்கள் செஞ்ச பாவம் அக்கிரமம் எல்லாம் உங்களோடு போயிடணும், என்னை சேரக்கூடாது. இனி நான் செய்கிற புண்ணியமோ பாவமோ அது என் பிள்ளைகள் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெரிய வீடு, என் அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. நான் தனியாக போய் வீட்டு வாடகை இருக்கிறேன். இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் போதே நீ போயிருந்தேன்னா குழந்தைய எழுந்திருக்க மாட்டேன், உன் ஊழியமே மறந்துருக்கோம். நீ நல்ல நிலையில் என்ன பண்ணியிருக்கோம், நான் ரைட்ஸ் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லும் போதே கேட்கறதுக்கு என்ன கிடையாது, புத்தி கிடையாது. அது உதப்பட்டு நொந்து நூலாகி வரும்போது தான் காசு சொல்லணும், சொல்லுவார் கேட்காது. இந்த அங்கே போய் ஆடி ஓடி ஓடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்கம்மா. விசுவாசிகள் இல்லை, ஜனங்க அப்படி தான் இருக்குது. நிறைய தேவனை அறிந்த பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. பிள்ளைகளை தாய் தகப்படைந்து சகோதரமார்கள் இருந்த பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக ஞான சமூகத்தில் என்ன பிரயோஜனம்?
ஆண்டவர் உங்களுக்கு இப்போவே ஆண்டவர் ஜாக்கிரதைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க மேல அவர் பிரியமாக இருக்கிறதுனால தான் அவர் உங்களை ஜாக்கிரதைப்படுத்துகிறார். பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை, அவருடைய கீழ்ப்படுதலை உதாசீனப்படுத்தாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 9 வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. அப்படின்னு என்ன? பரதேசியை போல ஒன்றும் இல்லாத, ஆதரவற்று இல்லாத புது இடத்துக்கு போய் ரோடோடா, தெருவாய், ஊராய், வனாந்தரமாய். கஷ்டம்தான். சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் போயிருன்னு சொன்னா கஷ்டம்தான். என் வீட்டில் கத்தி பேசுவேன், சண்டை போடுவேன், யாரும் அந்த கேட்க முடியாது. நீ ஒரு வாடகை வீட்டை போய் உட்காந்து அவசரம் சத்தம் போட்டு வாங்கி போடணும். என் வீட்டுக்கு வந்து வாங்கி போடணும். அவசரத்தை ரொம்ப நேரம் மோட்டர் போடக்கூடாது. யாரும் ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. சிட்டி சைடெலாம் அப்படி தான். இதுலேயே அம்மா வீட்டுக்கு வந்தால் சத்தமாக இருக்கும். ஏன்னா சொந்த வீட்டில் பழகிட்ட பிறகு வாடகை வீட்டில் போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சொந்த வீட்டில் பழகி வீடு வாழ்ந்த பிறகு வாடகை வீட்டில் போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இது வீட்டு இது செய்யாத, அது பண்ணாத, இது பண்ணாத. பையில வீட்டு வாசலில் ஸ்டாண்டு வராது, வீட்டுக்குள்ளே இப்போ செருப்பத்திக்கு வீட்டுக்குள்ளே முடியுமா? அவங்க கிறிஸ்டின் தான். ஸ்டாண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு வெளியே உட்காந்து சார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வச்சுருக்கேன். வேணா பீரா தான் இப்படி இருக்கணும். நான் என்ன பண்ண இடத்துக்கு சரி சரி சரி. அப்போது ஆபிரகாம் வனாந்தரத்தில் பரதேசியாய் குடும்பமாய் வாழும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ நெருக்கடி இருக்கும், எவ்வளோ போராட்டம் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும். எல்லாம் எதுக்கு சகித்துக் கொண்டு இருந்தான்? தேவனை அழைத்ததுனாலே அவன் வந்தான். அல்லேலூயா. பாருங்க 10 வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் கட்டி இருந்த அந்த இடத்தை அஸ்திபாரப்படுத்து வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான்? அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அஸ்திபாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அஸ்திபாரம் என்ன? ஒரு கட்டிடத்தையோ ஏதோ ஒன்று நிலையாய் நிற்கணும்னா அதுக்கு அஸ்திபாரம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அஸ்திபாரம் எவ்வளவு பலமா இருக்கிறதோ அந்த கட்டிடம் புயல் வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் அது சேதமே படுத்தாது. அதுதான் அஸ்திபாரம். கல்யாணம் பண்றாங்கன்னா கணவன் மனைவியா வாழ போறாங்கன்னா அஸ்திபாரம் இல்லாத ஒரு கணவன் மனைவியா வாழ முடியாது. ஒரு குடும்ப வீடு கட்டணும்னா அஸ்திபாரம் இல்லாத வீடு கட்ட முடியாது. பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அதுக்கு அஸ்திபாரம் ரொம்ப தேவை. எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் ரொம்ப தேவை. அப்ப தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த அஸ்திபாரம் ரொம்ப அவசியமாக இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அப்பெல்லாம் அந்த கானான் தேசத்தில் எப்படி இருந்ததுன்னா கரடுமேடா இருந்தது. சொன்னார்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று. அப்போ அவர் சொல்லும் போது பானம் ஓடல, தேனும் ஓடல, எதுவும் கிடையாது. அது வனாந்தரமான ஒரு இடம், முள்ளுகள் நிறைந்த இடம், கற்கள் நிறைந்த இடம், மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியற்ற ஒரு நிலம் தான் கானான் தேசம். அந்த இடத்தை பாலும் தேன் ஓடுகிற தேசமாய் மாறுவதற்கு தேவன் சில காலகட்டங்களை அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அந்த தேசம் அப்படி மாறும் பொழுதுதான் அந்த தேசத்தை அந்த சந்ததிக்கு தேவன் தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அவசரம், வீடு சீக்கிரமா கட்டணும்னு அதுவே நாங்கள் அவசரம் தான் கட்டோம். அஸ்திபுரம் போடாம வீடு கட்டலாம், ஓலை வீடு கட்டலாம், ஓட்டு வீடு கட்டலாம். அது மேலே பில்டிங் வீடு கட்ட முடியுமா? கட்டவே முடியாது, சாஞ்சி விழுந்துடும். நம்மளோட வாழ்க்கை வாக்குத்தத்தங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்ம தேவன் வாக்குத்தத்தத்தை பெற நினைக்கிறீங்க, உங்களோடு முடிஞ்சு போல நீ நினைக்கிறீங்களா? உங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை தான் பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறேன்னா நாம சர்ச்சுக்கு போனால் போதும், அப்பா அம்மா தாத்தா பாட்டி சர்ச்சுக்கு போனால் போதும், நம்மளை கொண்டு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்காக சொல்றேன், சில பேர் வருவாங்க, அம்மா அம்மாவோட நிறைய வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு என் பிள்ளை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கால் கட்டு போட்டு ஜோ பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு கிடைக்கணுமா?
ஒன்று இருக்குது, ஆயத்தமாக இருக்குது. ஆண்டவர் எல்லாத்துக்குமே கர்த்தர் ஆயத்தம் வச்சிருக்கிறார். அது எந்த வந்து பெற்றுக்கொள்ள கர்த்தருக்குள்ள வந்து பிறகு அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க சொல்ற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவார், பாரப்படுவார், எல்லாம் செய்வார். அதனுடைய கடமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், எல்லாம் செய்வார். ஆனா தேவன் எதை முன்குறித்திருக்கிறாரா அது நடந்தாதான் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற நாம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதலோடு கூட நிலைத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒரு வருஷம் நீங்க சபாதத்தை பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. நீங்க யாராவது சோதித்து பார்த்துருக்கீங்களா ஆண்டவரை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணாதான் நம்ம தெரியும் ஆண்டவர் தசபாக காணிக்கைகளை குறித்து சொல்லியிருப்பார். நீங்க பட்டினி சாலையில் கொண்டு வந்து வைங்க, நீங்க முதல்ல கொடுங்க, நான் ஆசீர்வதிக்கிறோம் என்று பாருங்க. அப்படி ஆண்டவர் சொன்னார். நம்ம ஆண்டவரை செய்து பார்த்துருக்கோம். இன்னும் கேட்டா எனக்கு வருமானமே கிடையாது, ஆனா நான் எல்லார்கிட்ட தசபாக காணி எல்லார்கிட்ட வாங்குவேன், நான் யாருக்குமே கொடுத்துட்டு கிடையாது. நிச்சயமா அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சில விஷயங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு அவங்க உறுதியாக படிச்சு கொள்வாங்க. எப்போ நீ முதல்ல ஆண்டோட காணிக்கை போட்டு கஷ்டமாக இருக்கணும், அப்போ தான் வருமானத்தை. ஏன்னா நான் அவங்ககிட்டே கேட்டு வாங்கிட்டே இருக்கல, நீ ஆண்டர்கிட்ட வாங்கு, நீ ஆண்கிட்ட நான் கொடுப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு தருவா? நீ ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்க கற்றுக்கொள். அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன். 1000 ரூபாய் தசமா கொடுத்தா வருமானம் எவ்வளோ இருக்கும் எனக்கு? சொல்லுங்க. 1000 ரூபாய் நான் தசமா கொடுத்தா என்னுடைய வருமானம் எவ்வளவா இருக்கணும்? 10,000 ரூபாய். ஆனால் 10,000 இல்லை என்கிட்ட. ஒரு 1000 ரூபாய் எடுத்தேன், கவருக்குள்ள போட்டு ஜோம் பண்ணி எவ்வளோ கொடுக்கணுமோ தசபாகத்தை கொடுத்துட்டேன். 10,000 இல்லை 9,000 இல்லாமல் 1000 ரூபாய் போட்டு என்ன பண்ணேன்? கொடுக்க ஆரம்பித்தேன். விசுவாசத்தோடு ஜோம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு செய்ய வேண்டும் சொல்லி நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள், ஒரு வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சேன். கரெக்டாக ஆண்டவர் அது 10,000 ரூபாய் வருமானத்தை தேவன் என்ன பண்ணாரு? கொடுக்க ஆரம்பித்தான். 10,000 வந்த பிறகு மறுபடியும் 1000 கொடுத்ததுலாம் கிடையாது, 2,000 ரூபாய் மாற்று. மறுபடியும் கர்த்தர் பெருக செய்தார். 2,000 ரூபாய் கொடுக்கல, 3,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது. ஆண்டவரே, நான் மாதம் 10,000 ரூபாய் நான் தசமா கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணி நான் ஜோம் பண்ண ஒரு சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு நான் வரேன். ஒரு அப்பா எத்தாந்து 1 லட்சம் ரூபாய் காணி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கல, ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரு. அப்பா பலிபடுத்துற ஸ்பெசிஃபிக் வந்து நீ என்ன பண்றேன்னு. எனக்கு அந்த 10,000 ரூபாய் கையில வந்த உடனே நான் ஆண்டவர் எனக்கு அது வார்த்தை தான் வெளிப்படுத்தினார். மகனே, இது ஒரு டெஸ்ட், நீ என்ன பண்றேன்? எனக்கு அன்னைக்கு எவ்வளவோ செலவு இருக்குது, 2 லட்சத்துக்கு மேலேயே செலவு இருக்குது, கடன் இருக்குது. என்ன பண்ண தெரியுமா? போய் எடுத்து 10,000 ரூபாய் கவரில் போட்டு எடுத்து போய் அங்கே கொடுக்குறேன். எப்போவே நான் காணிக்கே தசமா கொடுத்தேன். என் மனைவி தெரியாமல், என் மனைவி தான் எழுதுவாங்க, பேரில் எழுதுவாங்க. நான் கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். என் மனைவி பார்க்குறாங்க, என்ன இது மாதம் கடைசியில் மாதம் முதல் நாளும் கிடையாது, இது என்ன தனியாக கவரு? இல்லை தசம் வாங்கணும். என்ன தசம் போடுறேன்? எவ்வளோ இருக்குது? நான் சொல்லவே இல்லை, அப்படியே சொல்லவே இல்லை, சொல்லாமல் கொடுக்கலாம் பார்த்தேன். அப்புறம் அவங்களே விசாரிச்சாங்க. பார்த்தேன் 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் தசமா கொடுக்குறியா? எப்படி? இல்லை ஒருத்தர் கொடுத்தாங்க காணிக்கு 1 லட்சம் ரூபாய். அவங்க அதில் எந்த மறுப்பு சொல்ல மாட்டாங்க. என்னபடி அவங்க ஜபத்திலையும் விசுவாசத்திலையும் நல்லா உறுதியாக இருக்குவாங்க. அந்த 10,000 ரூபாய் எடுத்து போய் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தகுதிக்கு மேலானது, தகுதிக்கு ரொம்ப மேலானது. எனக்கு 500 ரூபாய் காணி கொடுத்தாலே பெருசு எனக்கு. ஆனால் 1 லட்சம் ரூபாய் அது கொடுத்தா இருப்பார் ஆண்டவர். அதுதான் தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உண்மையில எப்பொழுது நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் தேவன் எனக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனுக்கு நம்முடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு உண்மையான ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சபையில் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? எதுவும் வந்து ஜெபம் பண்ண போனோம் அழுதல் அப்படி கிடையாது. இந்த சபையில ஒரு வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க அது தேவன் கொடுக்கிறாரு, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி தேவன் கொடுக்க போறோம். அல்லேலூயா. அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு கோடி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நம்ம பண்ணீங்க நீங்க சொல்லுமா? என்ன பண்றது? அதுவே பார்த்து அது சோறு தண்ணி இறங்காத பாஸ்டர். என்ன பண்ணுறதுப்பா? கொடுத்தவொடனே அதில் 10 லட்சத்தை எடுத்தாந்து காணி போட்டுவிடும். அது என்ன சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வாஞ்சை. பணத்தை பெற்றுக்கொள்வதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோ இல்லை சுகமாக ஆண்டவருக்குள்ள வாழ்வது அதல்ல. அதை யார் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல எனக்கு வந்திருக்கிறது, கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வந்திருக்கிறது, கர்த்தரிடத்துல எனக்கு வார்த்தை வந்திருக்கு, கர்த்தரிடத்துல எனக்கு கரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பொருள் பால் முக்கியம் ஆண்டவருக்கு அதுதான் கால் தூசி ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தந்த வாழ்க்கை, கர்த்தர் தந்த இந்த ஜீவியம், இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்தை அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். பாருங்க, தொடர்ந்து வசனத்தை வாசிக்க முடிக்கிறேன். விசுவாசத்தினால் சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணிட்ட பிறகு நிறைய ஜனங்கள் உற்பத்தி ஆயிட்டாங்க, ஜனங்கள் பெருகிட்டாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணல, இன்னும் பிரவேசிக்கிற. தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் அப்படியே வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. மரிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு தாய் தகப்படி வந்திருக்கீங்க, இந்த சந்ததியிலே இந்த ஜெனரேஷன்லயே இந்த சந்ததியிலேயே நம்ம வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறது நம்முடைய இயல்பு. ஆனா தேவன் சில காலகட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க சபைக்கு வரீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய நீங்க செய்கிற ஒரு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? அது உண்மை. அதுதான் பாஸ்டர் ஜோம் பண்றாரு. உங்களுக்கு கலைவன் வரும்போதோ இல்லை யாருக்கோ கலைவன் வருது, ஏதோ ஒன்று. ஆனால் பாஸ்டர் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு, அந்த விடுதலை ஆகுது, அந்த அற்புதம் நடக்குது. யாருக்காக? அவங்களுக்காக கிடையவே கிடையாது, உங்களுக்காக கிடையவே கிடையாது. அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, தேவன் அவர் மேல வைத்திருக்கிற கிருபையினாலே, அவர் வார்த்தையை கொண்டு அந்த அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்? பாஸ்டர் சுகமாக்கிட்டாரு, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு கடந்து போயிட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறாருன்னா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, அதுக்கு மாத்திரம் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சந்ததிகளை, உங்க குடும்பத்தாரை, வரப்போகிற வசன 1000 தலைமுறைகளை தேவன் ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு சந்ததியை மாத்திரம் ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்துட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. சந்ததியாய் கர்த்தருக்குள்ளே வாழுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படிதான் நினைக்கணும்.
நான் மட்டும் போயிட்டா பிள்ளைகள் பெற்று போட்டோம், அப்படி கிடையாது. நீங்கள் பிள்ளைகளை பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வசனத்தின்படி ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தும் போது, கர்த்தருக்குள்ளே நாம் வாழும்போது அவர் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு சொத்து பணம் வீடு ஆஸ்திகள் அதெல்லாம் சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும், உச்சரிச்சு போயிடும், திருடிட்டு போயிடுவோம். அது ஒரு நாள் நம்ம வீட்டு பிடிக்கிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒரு நாள் நம்ம வீட்டு என்ன பண்ணோம், போயிடும். நீ பணம் பொருள் வீடு எல்லாம் வச்சிருந்து உன்னோட பிள்ளைகள் வாழ்வதற்கு அதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். எவனாவது ஏமாத்திட்டு போயிடும். ஆனால் நம்ம விட்டு போகாத ஒன்று தெரியுமா, தேவன் நாம் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். அது ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஈசாக்கு எத்தனையோ இடத்துல போய் கிணறு வெட்டினான். கிணறு வெட்டி வாழ வாழணும் ஒருத்தாவது பிடிக்கிட்டு போயிடும். போய் விளையாட கூடாரம் போட்டு தோட்டம் போட்டு விளைய வைப்பான். திடீர்னு வந்து அவன் தோற்றுக்குவாங்க. நிறைய இடத்துல போய் ஈசாக்கு அவன் தோட்ட விவசாயம் பண்ணி கிணறுகளை வெட்டி எல்லாத்தையும் பண்ணும்போது அவன் எல்லாத்தையும் சீராமிக்க போது திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், பிடிக்கிட்டு அமைச்சுப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகோபோத் என்ற பெயரிடப்பட்டது. அப்படின்னா கர்த்தர் நமக்கு இடம் உண்டாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நிரந்தரமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரூத் நெகோமி கிட்டே வருவாங்க, அந்த கிணத்தாங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த கிணறு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எத்தனை சந்ததிகள். தாவீது போவாஸ் வழியில வருவார், ரூத் வழியில வம்சத்துல வருவார், அந்த வழியில தாவீது வழியில இயேசு கிறிஸ்து வருவார். அப்ப எத்தனை தலைமுறைக்கும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கிறது பாருங்க. கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஒரு 4 தலைமுறை குடும்பத்தை சொல்ல முடியுமா, தலையை சொல்ல முடியுமா? உங்க தாத்தா கிட்ட உங்க தாத்தா பேர் கேட்டால் தெரியவே தெரியாது. நீங்க ஏதாவது பெரிய ஜெமித்தார் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்போ பழைய மண்டபத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இல்லை பெரிய மளிகை கடைக்கு துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 20 போட்டா மாட்டியிருப்பான். இவனு தப்பா, இவனு தப்பா, இவனு தப்பா, இவனு தப்பா, இவனு தப்பா, இவனு 10 போட்டா ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம வீட்டில் 2 போட்டா மாட்ட முடியுதா? பப்பா போட்டாங்க கிடையாது. அது எங்கே கிடைக்குது தெரியல. அது எதுங்க போகுது? உன் பேர பிள்ளை உன் தாத்தா முடிஞ்ச காட்ட முடியுதா? முடியாது. இல்லை பேராட்சி சொல்ல முடியுதா? கிடையாது. உன் தாத்தா எந்த ஊர்ல வாழ்ந்தார், அவர் ஏதோ ஊருக்கு வாழ்ந்தாருப்பா, நான் எங்கே வந்தேன் இங்கே வந்தேன். யாருக்காவது 4 ஜென்ரேஷனுடைய பேர் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நீ பைபிள் எடுத்து வாசிக்கனா, இவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். எங்க இருந்து? ஆதாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரலாற்று இருக்குது. அவன் அப்பா பேர், அவன் பேர், அவன் பேர், அப்புறம் உங்க தாத்தா பேர் 10 தாத்தா பேர் வீட்டில் மாட்டி பாருங்க. எப்போ அதை நடக்கும்னா அவன் சொல்ல, ஒருத்தர் கேட்டேன், ஒரு மளிகை சின்ன பெட்டி கடை. அவர் சொல்றாரு, நீங்க எத்தனை சின்ன கடை தான், நீங்கள் எத்தனை வருஷமாக இதை, நாங்கள் ஒரு 150 வருஷமாக இதை வியாபாரம் இந்த சின்ன போட்டு கிடையாது. ஆமாம் இருக்குது. இது எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, எங்கள் தாத்தா இந்த கடையை நடத்திட்டு வந்தார். பெரிய இந்த சர்வா ஸ்டோரு, நம்ம பெரிய பிஸ்னஸ் ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சது அது கிடையாது. 1947 சுதந்திர வாங்கத்துக்கு முன்னாடி சந்ததிகள் செய்யப்பட்ட அது வியாபாரத்தின் அடையாளம் தான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேர பிள்ளைய சொல்லணும் அவங்கள பத்தி. எங்க அம்மா என் ஆயா இருக்கிறாங்களே, என் ஆயா அவங்க ஏஜி சர்ச்சில் அவங்க முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. பிரேயரில் அவங்களுக்கு வசனத்தை கேட்பாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதுதான் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லிக் கொடுத்தாரு, ஈசாக்கு தன் யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்தார், யாக்கோபுக்கு யோசேப்புக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு யார் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியம் சொல்லிக் கொடுக்குறோம்? கிடையவே கிடையாது. நிறைய நான் போகிறேன் விட்டு வந்துடும், நீ வந்தாலும் வரேன். கிடையவே கிடையாது. நான் பரலோக ராஜ்யத்தின் பட்டம் போனால் போதுமா? உங்களுக்காக பரலோக ராஜ்யத்திலே வாசஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்.
அந்த வாசஸ்தலத்துக்கு ஒரு ஆள் போய் தூக்கினா போதுமா? ஒரு வீடை கட்டிட்டு ஒரே ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா? சொல்லுங்க சொல்லுமா? ஒரு பெரிய வீடை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் விட்டு நீங்கள் வாழணும்னு சொன்னால் இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். ஒரே வாழ்வதற்காக வீடு, குடும்பமாய் வாழ்வதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செய்வோம், நான் மாற்றும் கர்த்தரை செய்யும் வசனம் அப்படி இருக்குதா? இல்லை, கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிஜமா சொல்றேன். என் ஆயாவுக்கு 9 பேர் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. நானே என் ஒரு அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? என் 9 பிள்ளைகள், அது 9 பேருக்கும் 5 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை அப்படியே வச்சு பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் தனியாக சாப்பிடுவோம். 6 நாட்கள் ஆண்டவர்கள் இருக்கும்போது சொந்தக்காரங்க கூப்பிட்டு ஜோம் பண்ணி சோறு சாப்பாடு போடலாம், இது ஜோம் பண்ணி குடும்பமாக ஜோம் பண்ணி சாப்பாடு போடலாம். எல்லாரும் வந்தாங்கப்பா. நாங்கள் தான் சாப்பாடு, நானும் என் பிறகு சாப்பாடு அறிஞ்சு ப்ரேயர்லாம் பண்ணிட்டாங்க. அது என்ன பெரிய அழைப்பு தெரியுமா? அது விஷயம் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க தான், எல்லாரும் ஆண்டுக்குள்ளே வந்தவங்க தான். ஆனால் நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 4 பேர் குடும்பமாக இருந்து ஜோம் பண்ணி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அங்கே பேசப்பட்டது சாப்பாடு போட்டது பெருசு இல்லை, அங்கே ஜோம் பண்ணது பெருசு இல்லை. அவங்க எல்லாம் பேசிக்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இதில் மீட்டிங்கில் இவ்வளோ பேர் வந்துருக்கிறீங்க, இந்த கூட்டத்திலேயே பெரிய ஒரு பாக்கியப்பட்ட குடும்பம் எதுனா இவங்க தான். ஏன்னா குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்து பாருங்க, குடும்பமாக ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த பெயரையே கர்த்தர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் மகிமையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமே அன்னைக்கு பொறாமையாயிடுச்சு. பாஸ்டர், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டது தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறாமை ஆயிடுச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. ஆசீர்வாதம் எவ்வளோ பெருகுதோ அவ்வளோ எதிர்ப்பு நமக்கு உண்டாகும். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து நான் பயப்படுவேன். ஏனென்றால் இது கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தரை இன்னும் அதிகமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இது காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவோ என்னதான் நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் வந்திருந்தாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் மறுதலித்ததே கிடையாது. உண்மையா சொல்றேன். நீ ஆண்டவருக்குள்ள உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதிலும் மேன்மையான பரதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஈசாக்கிற்கு உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரனானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்து மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாயையும் ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்றாங்க, என்ன காரியம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளே, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசியாமல் போனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த 11ஆம் அதிகார வசனம் 1 அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமிலிருந்து காயின் ஆபேலில் இருந்து இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து தான் இந்த
இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் சுதந்திரித்திருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அநேக ஜெபங்களை செய்து வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆனா அதை பெறுது வசனம் தான் சொல்லுது. உண்மையை சொல்றேன். எங்க அப்பா அம்மா இன்னைக்கு வயசாயிட்டாங்க இருக்கிறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டாங்க தான் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை பெறறதுக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன், அவ்வளவுதான். ஆனா என் பிள்ளை ராஜாவா இருப்பான். ஹல்லேலூயா. என் பிள்ளை ராஜாவா இருப்பாமா? ஏன்னா அவங்க தாத்தா ஜபத்திலே அவனோட வார்த்தையில உண்மையா இருந்தாலும் ஊழியம் செஞ்சாங்க. என் பிள்ளையுடைய தகப்பன் நான் இன்னைக்கு அவனோட சமூகத்தில் உண்மையா அவனோட வார்த்தையை கீழ்படுத்தி நான் வாழுறேன். ஆனா என் பிள்ளை ராஜாவா இருப்பான். ஹல்லேலூயா. அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். 1000 ரூபாய் கேட்க வரவங்களுக்கு 1 லட்சத்துக்கு கொடுப்பான். ஆமா, அவங்க ஒரு குறை இருக்காது. நிஜமா சொல்ல, அவங்க ஒரு குறை இருக்காது. பணத்தின் மேல அவனுக்கு ஆசையே இருக்காது, பொருட்கள் மேல அவனுக்கு ஆசையே இருக்காது, நிலவின் மேல அவனுக்கு ஆசையே இருக்காது. எல்லாமே தேவனுடைய ஊழியம் 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 அவனுடைய சித்தம் என்று மாத்திரமே அவன் கடந்து போயிருப்பான். ஹல்லேலூயா. அவன் வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே மட்டும் அவன் செய்வான். தேவனை நாமத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்திக் கொண்டு அநேக இடங்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நேரப்பட எழுந்து தன் வேலைகளை தரித்து கடைசியா என்ன பண்ற? வருத்தத்தின் பலன் என்ன பண்றோம்? புசிக்கிறவர்களா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதுப்பா, கடன் கொடுப்பா. எப்ப நீ கடன் கொடுப்ப? யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்க வந்தா நானே யாருக்கிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா, நீ நம்ம என்ன கேட்கிறேன்? அந்த ஆசிரியத்துக்குள்ள எப்போ நுழைய போறீங்க? உங்கள் வீட்டில் 1 லட்ச ரூபா வருஷ கணக்காக சும்மா இருக்குதுப்பார். ஒரு 1 லட்சம் என்னப்பா பண்ணுறது, செலவு பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் இருக்குதுப்பார். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாராவது இதோ தரப்பா அந்தப்பா எதிர்ப்போம். அவன் கொடுக்காம போனான திருப்பி, அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிற ஆசீர்வாதம் தான். யாராவது என்கிட்ட பணம் வந்து கேட்டாங்கன்னா நான் கொடுக்கணும். ஆனால் திருப்பி வாங்குற அளவுக்கு தேவனை வைக்கக்கூடாது. ஓ, வச்சுக்கிட்டோம், கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி? நீங்க ஆசீர்வாதத்தில் நீங்கள் பழகி பெறும்போது தான் நீங்க போகலைன்னா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையில் வருகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சபையில் நிறைய எனக்கு நான் ஊழியம் பண்றேன், எனக்கு தெரியும் நல்லாவே. நிறைய ஜபங்கள் நடக்கும், நிறைய புது விசுவாசிகள் வருவாங்க. பாஸ்டே எழுத கொடுப்பாரா? என்ன பண்ணோம்? பாஸ்டர் புதுசு வந்துடுறாங்களா, நாங்கள் எதாவது வாங்கிக்கிறேன் கொடுங்க. ஏம்மா, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எதுக்காக நினைக்கிறீங்க? எத்தனை வீட்டில் வச்சுக்கிறதுக்காகவா? நீங்கள் மட்டும் வச்சு வாழ்றதுக்காக? அது இல்லைம்மா, அது கிடையாது. பாஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், நான் பிளான் வச்சிருக்கிறேன். என்னோட பிளான் அதுதான். அது ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு அதை கை போடணும். சும்மாவே சர்ச்சைக்கு வர ஜனங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பணும். சும்மாவே வாமா சாப்பாடு போட விருந்து வச்சுக்கிறோம் உனக்காக சும்மாவே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பணும். அப்பதான் படுத்தாவல வர வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாலே போதும். அரிசி பருப்பு எல்லாம் பாஸ்டர் தருவாரு, கறியெல்லாம் அவரே வாங்குவாரு. என்ன பண்ணணும்? உங்க பேர் என்னம்மா? அது போகும். பாஸ்டர் கறிக்கு 10 கிலோ கறிக்கு 1 கிலோ கறிக்கு 10,000 நான் தரேன் வச்சுங்க. அந்த அம்மா பாஸ்டர் நான் மளிகை சாமான் கொடுத்து தான் தரேன். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் போதும். சும்மா ஊரில் இருக்கிற ஜனத்தை கூட்டு சோறு போட்டாலே இந்த சமயம் ஃபேமஸ் ஆகிடும். ஹல்லேலூயா. நான் ஃபேமஸ்க்காக சொல்ல, அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? இப்படி தான் வரும். உண்மை அதுதான். நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோமா? கட்சிக்கு வராங்களா போகணும், அவங்க திட்டி அதெல்லாம் கிடையாது. நாங்கள் கொடுக்குறது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிறிஸ்மஸுக்கான நாங்கள் ஊருக்கே சாப்பாடு போடுவோம். ஊருக்கே சாப்பாடு போடுவோம். ஒருத்தர் சொன்னார், எனக்கு அது எனக்கு அவ்வளோ மன உறுதி குருசியாக இருக்குது. ஒரு அண்ணா பையன் சர்ச்சைக்கு வராது கூப்பிட்டு, தம்பி வெளியே போயிட்டு வந்து பசியில் உட்காந்துருந்தம்பா, அம்மா உட்காந்து பிரியாணி கொடுத்தாங்க பாரு, நான் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு நிறைய ரூபா போச்சு. ஒரு ஆண்டு ஏற்றுக்கிறேன். 2வது ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பசியாக உட்காந்துட்டு இருந்தேன்,
அம்மா எத்தாந்து கவர் நீட்டாங்க பாருங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா நிறைவாக எனக்கு சாப்பிடலாம், நல்லா இருந்ததுப்பா சாப்பிட்றேன். பேருக்காக பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அந்த இடத்துல ஊழியர் செய்யும் போது கிறிஸ்துமஸ்லாம் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். கவராக கொடுப்போம். வீட்டுக்கு 4 கவர் பிரியாணி, ஒரு 25 கிலோ அரிசியை போட்டு கறியை போட்டு செஞ்சு கொடுப்போம். அது விசுவாசி குறைஞ்சாதி சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, எங்கள் ஊருக்கு வந்து இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த கிறிஸ்மஸுக்கு இதெல்லாம் தருவாங்களா என்று நீங்கள் புட்ட பிறகு தான் எங்களுக்கு தெரியும். கிறிஸ்மஸுக்கு இதெல்லாம் தருவீங்கன்னு நீங்கள் புட்ட பிறகு தான் எங்களுக்கு தெரியுமேன்றாங்க. நான் குறை சொல்லலை, நான் குற்றப்படுத்தல. தேவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறது ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நாம மகிமை எப்படி வெளிப்படுத்த முடியும்? கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திண்டுக்கல் பட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை, என்னோட படித்த ஒரு பைபிள் காலேஜ் படித்த சபை. இன்னைக்கு அந்த சர்ச்சில் போனீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விருந்து மாதிரி வாரம் விருந்து. நான் ஒரு 3 வாரம் அட்டன் பண்ணி வந்துட்டேன். போன வாரம் ஃபஸ்ட்டு வாரத்திலேயே ஒரு கோழி அப்படியே போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. 2வது வாரம் மீன், அது விருந்து படுத்தார். டாக்டர் எப்படி இதான் ஃபஸ்ட்டு திரும்பி போடுறீங்க, என்ன விசேஷமான? இல்லை வாரம் இப்படி தான் நடக்கும். இது வாரம் இப்படி தான் நடக்கும். என்ன வாரம் தான் சாப்பிட்டீங்கன்னா கண்டுபிடியாவது திவாலாயிடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். வாரம் சோறு போட்டா இல்லை அவர் சொன்னார், எப்படியாவது ஆண்டவர் விசுவாசி பொழிவாக ஏதாச்சும் ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஜனங்க எந்த ஒரு குறையில்லாமல் ஐயோ வீட்டுக்கு சோறாகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அழகாக டைமுக்கு வருவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, சர்ச்சை விட்டு சாயந்தரம் தான் போவாங்க. சர்ச்சை விட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக எல்லாம் நிறைவாக போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை சோறு போட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரம் எப்படி போடுறாங்க சாப்பாடு? கஷ்டன்றதே கிடையவே கிடையாதுமா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் போட்டாலே பெரிய நன்மை உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு நாம் ஆயத்தப்படணும். அதை நீங்கள் பயிற்சி வைங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வார்த்தையில் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையாக இருங்க. 2025 வருடம் கடந்து போக போகுது. எல்லா வருடத்தை போல இது கடந்து போகாதபடிக்கு 2026 உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், எப்பவுமே சாதாரணமானவர்களாக, தரித்திரர்களாக, ஏழையாகவே இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் கோட் ஷூட்டில் போட்டு வந்திருப்பேன். கோட்டெல்லாம் கொடுத்து கோட் ஷூட்டை போட்டு தான் இருக்கும். சரி, நான் பார்த்தேன் ஷெட்டு மாதிரி இந்த கோட்டில் கோட் ஷூட்டை போட்டோம்னா அதுதான் வந்து போயிடும், கருத்துக்கு ஏற்றபடி. ஆனால் பாஸ்ட் எப்போவும் டீப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிஞ்சு நானே கோட்டையை போட்டு வந்துருக்கோம் போல. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, தேவனுடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ ருசித்து பாருங்க. நான் உங்களை ருசித்து பாருங்க. நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, உங்களால் இந்த ஆணை ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஏதோ ஒட்டி இருக்கீங்களா? உண்மைதானா? இது ஒட்டிக்கிறது எல்லாமே உண்மைதானா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒட்டிக்கிறத பார்த்தா எங்க பேனர் நின்று கொண்டு ஒட்டின மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் உண்மைதான். அல்லேலூயா. ஏன்னா சபைக்கு போனது இந்த காப்பி அடிச்சு தான் நம்மளோட சபையை நாம் நடத்துவோம். அல்லேலூயா. அது உண்மைதான். இது இப்படிலாம் மாறுவதற்கு என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக மாறிட நினைக்கிறீங்களா? நீங்க இல்லாமல் அது நடக்காது. நீங்க ஆசீர்வாதத்தை பெறாத அது நடக்காது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆண்டுகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பழகி பெறுகிறீங்களோ கூடிய சீக்கிரத்தை அது நடந்துடும். அல்லேலூயா. இது நிஜம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு சபதம் பண்ணி பாருங்க. 2026 ஆண்டு சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை உண்மையாக இருங்க. சோதித்து பாருங்க. அநேக காரியங்கள் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். நிச்சயமா சொல்றேன், 2026 ஒரு வாழ்க்கையிலே இனி காணாத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காண போறீங்க. அல்லேலூயா. காணாத ஒரு மாற்றத்தை நீங்க காண போறீங்க. நீங்க கண்டிராத ஒரு வளர்ச்சியை நீங்க காண போறீங்க. ஒரு எதிர்காலத்தை பார்க்க முடியாத ஒரு நன்மையை நீங்க சுதந்திரத்துக் கொள்ள எத்தனை விசுவாச கையில தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாலே, ஒருத்தர் ஆசீர்வாதத்திலே வளர ஆரம்பிச்சாலே கூட இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதத்தில் என்ன பண்ற வளர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை அதுதான். உங்ககிட்ட யாராவது குறை சொல்றாங்க, உங்ககிட்ட வந்து தேவைகளை சொல்றாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. உனக்கு நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வான். அவங்க குறையை கேட்டு உங்களுக்கு மாற்றி மாற்றி குறைய சொல்லி அழுது இருக்காங்க. எல்லா குறைகளும் அவங்க சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு கண்ணீர், இனி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கலங்க போவது அவசியம் இல்லை. இன்னைக்கு துக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கும் அவசியம் இல்லை. கர்த்தர் அதினது காலத்திலே அவர் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நிஜமா அதுதான். என்னுடைய மைண்ட் செட் ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. எப்போ ஆண்டவருக்குள்ளே என் பையன் என்னோட குடும்ப காரியங்கள்லாம் உள்ளே வந்த பிறகு ஆண்டவர் காரியங்கள் செய்ய ஆரம்பித்து என்னோட தாட்டே மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. இனி நான் பொறுத்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இனி நான் ஜெபம் இது எப்படி வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து வாழ்ந்து உண்மையாக இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய வேண்டிய செய்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியுமா முடியாதா? ஆண்டவரால் செய்ய முடியுமா முடியாதா? எல்லாமே நடக்கும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வருஷ கணக்கான போக வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்து வீட்டில் இப்போதான் பிளான் போட்டாங்க. ஒரு 3 வாரம் ஒரு வாரம் கழிச்சு இப்போ 3 பில்டிங்காக நிற்குது. ஒரே செகண்டில் கட்டி பிடிச்சிடுறாங்க. ஆணுடைய வாக்குறுதி அவராலே ஒரு சடிதி நிமிடத்திலே அவரால் செய்ய முடியும். நொடி வயதில் அவரால் செய்ய முடியும். ஆனால் எல்லாமே நாம தான் முக்கியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை கொண்டு தான் அவர் செய்ய வல்லவராக